காலம் என்றால் அது வெறும் நாட்கள் அல்ல, அது உயிர்களின் சுழற்சி. பிறப்பு, பாவம், தண்டனை, முக்தி, இந்த 4 தான் இந்த பிரபஞ்சத்தின் நெறி. அந்த நெறியை மீறியவன் தன் கர்மாவில் சிக்கிவிடுவான். அதன் பின்னர் அவனது ஆன்மா தன் அகங்காரத்தின் இருளில் விழுந்து தொலைந்துவிடும். அவன் அறிந்தது அவனுக்கு அருளாக இல்லாமல் சாபமாக மாறும். இந்திய புராணங்களின் பரந்த உலகில் ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு நிழலும் ஒரு கதையை கூறுகிறது. அவற்றில் சில கதைகள் பயமூட்டும் உண்மைகளை பேசுகின்றன. சில கதைகள் நம் மனத்தின் இருளை ஒளியின் வெளிச்சத்தால் போக்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இது. ஒரு காலத்தில் அறிவின் சிகரத்தை அடைந்த மனிதன், வேதங்களின் அர்த்தத்தை புரிந்தவன், தெய்வங்களோடு உரையாடும் சக்தி பெற்றவன். ஆனால் ஒரு சிறிய அகங்காரம்,